ஹரி ஓம்மா. ஹரி ஓம். அம்மா, குரு எப்படிப்பட்டவர்மா? குரு எப்படிப்பட்டவர்? அழகான கேள்வி. குரு என்பவர் எளிமையானவர், திறமையானவர், வணக்கத்துக்குரியவர், நம்மை வாழ்த்தக்கூடியவர், தன்னலமற்றவர், பிறர் நலம் காண்பவர், தூய்மையாய் இருப்பவர், வருவதை முன்கூட்டி அறிபவர், எதையும் வெல்லக்கூடிய சக்தி பெற்றவர், மரணமில்லா நிலை கொண்டவர், மகத்துவம் வாய்ந்தவர், தற்பெருமை இல்லாதவர், பெருந்தன்மை கொண்டவர், அனைவருக்குள்ளும் அன்பை புகுத்தியவர், தியாகம் செய்தவர், அகம் பிரம்மம் ஜெகம் பிரம்மம் நமக்கு உணர்த்தக்கூடியவர், தீய குணங்களை போக்கக்கூடியவர், சத்துவ குணங்களை போதிக்கக்கூடியவர், வள்ளல் தன்மை உடையவர், போட்டி பொறாமை இல்லாதவர், வருவோரையும் அன்பு கொண்டு அழைக்கக்கூடியவர், என்றும் அழியா நிலை கொண்டவர், இறைவனாய் காட்சி தருபவர், தெளிவினை தருபவர், தன்னம்பிக்கையை ஊட்டுபவர், தைரியத்தை கொடுப்பவர், உண்மை நிலையை உணர்த்தக்கூடியவர், உணர்ச்சிகளை கொன்றவர், மௌனமாய் இருக்கக்கூடியவர், மேன்மை வாழ்ந்தவர், முழுமையானவர், தன்னையே வென்றவர், நான் எனது என்ற சொல்லை நீக்கியவர், யாவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர், அருளை வழங்கக்கூடியவர், நமக்கு துணையாய் வரக்கூடியவர், நமக்கு வழிகாட்டியாய் இருப்பவர், நல்லது கெட்டதை உணர்த்தக்கூடியவர், அகத்தூய்மை உள்ளவர், இறைவனாய் வரக்கூடிய நிலை கொண்டவர், குருவாய் வந்து வாழ்த்தக்கூடியவர், அழைக்கும் குரலுக்கு பதிலளிப்பவர், உயர்ந்த நிலையில் இருப்பவர், உன்னதமான நிலை அடைந்தவர், பரம்பொருளோடு கலந்தவர். இதுதான் குரு. இந்த குருவை நாம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. வணங்கக்கூடிய குருவை நாம போற்றி பாடலாம், வாழ்த்தக்கூடிய குருவை வந்து வணங்கலாம். அவர் எப்படி இருக்காருன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர்கிட்ட நீ எப்படி இருக்கேன்னு ஒன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கணும். நாம எப்படி இருக்கணும்ன்றதுக்காகத்தான் குருட்ட வரும். குரு எப்படி இருக்காருன்னு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு வர்றதில்லை. ஆனா குரு என்பவன் எப்படி இருந்தால் நாம் அவரை வணங்கக்கூடிய நிலையில் நம்மை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னா அவருடைய தோற்றத்தை கண்டு நம்ம எடை போடக்கூடாது. குரு என்பவன் 24 மணி நேரமும் வேஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். உனக்காக பண்ணணும், பலருக்காக பண்ணணும், ஆண்டவனுக்காக பண்ணணும், தனக்காக எதுவுமே பண்ணிக்க மாட்டாரு. ஏன்னா தனக்குன்னு ஒண்ணு எதுவுமே கிடையாது. குரு சொல்வார், வந்து வாழ்கின்ற மனிதனுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் தெரியாது. ஆனா வந்த குருக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட குருன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். வந்து பிறந்து வாழ்கின்ற மனிதனுக்கு வாழ்க்கையோட அர்த்தமே தெரியாது. ஏன் வாழறேன்னு தெரியாது. என்னமோ வந்தோம், பிறந்தோம், சாப்பிட்டோம், சம்பாதிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தைய பெற்றுக்கிட்டோம், வீட்டை கட்டிக்கிட்டோம். இது இல்ல வாழ்க்கை. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. இதையெல்லாம் அனுபவிச்ச பிறகுதான் குரு கிட்ட நம்ம அந்த ஆன்மீகத்தை பத்தியே தெரிஞ்சுக்க முடியும். இது அனுபவிக்கும் போது சில பேர் வருவாங்க குருட்ட. அப்போ அவங்க தெளிவை தேடுறதுக்காக வர்றாங்க. நாம குருவை எப்படி குரு எப்பேற்பட்டவரு, குரு எப்படிப்பட்டவரு நம்ம ஈஸியா கேட்கலாம். நீ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம குருட்ட போறோம். நம்மளுடைய குணங்களை மாத்திக்கிறதுக்காக குருட்ட போகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை தீர்வு காணுறதுக்காக நம்ம போகணும். அதே நேரத்துல மனச்சுமையை இறக்கக்கூடியது குருபீடம். அதனால அந்த குருபீடத்துல போய் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறோம். ஆனா குருவுடைய பாதத்தை எவனொருவன் பிடித்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு குரு எப்படிப்பட்டவர்ன்றது அந்த ஆன்மாலேயே அவருக்கு காமிச்சிடுவார். ஏன்னா சரணாகதி இல்லாம எந்த குருட்டையும் நெருங்க முடியாது.
சரணாகதி இல்லாம எந்த குருட்டையும் நீங்க நெருங்கவே